இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம முன்பக்கம் தைக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி தைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல நம்ம ஷேப்பை குறிச்சிக்கணும். ஷேப்பை குறிக்கும் பொழுது நம்ம லைனிங் கிளாத்தில் தான் அதை குறிக்கணும். இப்போ நம்ம மேலே ஷோல்டர் ஜாயினுக்கு உண்டான இடத்த விட்டுட்டு இந்த கிளாத்தை சரியாக இந்த வெட்டுப்பட்ட இடத்துல இந்த நுனியை இப்படி வச்சு அடையாளம் வைக்கலாம். இப்படி அடையாளம் வைக்கும் பொழுது இது வந்து நம்ம முதல்ல வைக்கிறது ஓரலான ஒரு அடையாளம் தான். இந்த பாயிண்ட்டுனா எந்த பாயிண்டில் குறிக்க போகிறோம், நம்ம எங்கே அந்த டாட்டோட எண்டை முடிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த சைட்லேருந்து எடுக்கக்கூடிய அளவை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். அதனால் மேலேருந்து எடுக்கக்கூடிய பொழுது அதை நேராக சும்மா ஓரலாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. பிறகு இந்த கொக்கி பக்கத்தில் இருந்து நம்ம இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, கொக்கி பக்கத்தில் பிடிச்சிருக்கிற அந்த டாட்டோட பக்கத்தில் இருந்து இதை நீங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாட்டுடைய மெயின் டாட்டுடைய முனையை இப்போ தான் நம்ம அது சரியான அளவாக குறிக்கணும். இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம தைக்க வேண்டிய பாகம் அப்படின்னு இதை பிடிக்கக்கூடிய பாகம்னு ஒரு 1/4 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இந்த கோட்லேயே நம்ம எங்கே அந்த டாட்டை முடிக்க போகிறோங்கிற அந்த பாயிண்ட்டை இங்கே தான் குறிக்கணும். இப்படி குறிச்சிட்டு இதை தான் நம்ம மெயின் டாட்டுடைய எண்டாக நம்ம எடுத்துக்கக்கூடிய இடம். அப்போ நமக்கு மேலேயும் சரியான அளவு வரணும், சைடில் இருந்தும் சரியான அளவு வரணும். அப்போ தான் உங்களுக்கு சரியான அந்த பாயிண்ட்டோட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம எடுக்கும் பொழுது கொஞ்சம் இந்த பாயிண்ட்லேருந்து அப்படி மேலே ஒரு பக்கம், இந்த ஆம் ஹோல் சைட்லேருந்து வர்றதுக்கு இங்கே ஒரு பக்கம்னு இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டு இந்த 2 கிளாத்தையும் நல்லா ஒன்றா இப்படி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம லைனிங் கிளாத்தில் தான் இதை குறிக்கிறோம். இப்படி ஒன்றா அந்த அசைவு இல்லாமல் 2 கிளாத்தும் ஒரே இணையாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எடுத்து நாம் இந்த மெயினான அந்த டாட்டுக்கு குறித்த அந்த பாயிண்ட்டை கரெக்டாக அந்த விரல் நுனியில் வச்சு இப்படி ஒரு அழுத்து கொடுத்தீங்கன்னா கீழே நம்ம அந்த டிசியில் அந்த அடையாளம் போட்டுடலாம். அதே மாதிரியே 3த்துலேயுமே நம்ம கொடுக்கும் பொழுது ரொம்பவே சரியான அந்த அளவு, ஷேப்போட அளவு சரியான அளவாக கிடைக்கும். இப்போ இதோட நமக்கு வேலை முடியல. இதுக்கு பிறகு இந்த டாட்டோட அளவு எவ்வளவு நம்ம பிடிக்கணும். இப்போ நம்ம அந்த முனைகளைத்தான் குறித்தோம் இல்லையா, இங்கே எவ்வளவு பிடிக்கணும்ன்றத இந்த பாயிண்டோட நம்ம குறித்த அந்த அளவோட இடத்துல வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதாவது 2 கிளாத்தும் ஒன்றா மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த டாட்டோட அளவை அங்கே குறிக்கணும். இப்படி குறிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த நுனி வந்து உங்களுக்கு உள்ளே பிடிச்சு தைச்சிருக்கிறதால சரியான அளவு கிடைக்குமா அப்படின்றதுக்கு ரொம்பவே கரெக்டாக நீங்கள் இழுத்து வச்சு பார்த்து தான் அதை எடுக்க முடியும். இப்படி இழுத்து நீங்கள் இன்ச் டேப்பில் அளந்துக்கிட்டு கூட அங்கே வச்சு நீங்கள் பாயிண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இப்படி உள்பக்கத்துலேருந்து எடுக்கும்பொழுது ரொம்ப சிரமமாக இருக்கும், வராது. அதனால் எந்த பக்கம் உங்களுக்கு சுலபமாக வருதோ அந்த பக்கத்தை நீங்கள் இழுத்து வச்சு எடுங்க. நீங்கள் எடுக்கும் பொழுது சரியாக அந்த தையலோட இடத்த நீங்கள் டேப்போட மேல் பாகத்தில் வச்சு குறிங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான அளவாக வரும். இப்போ இது இப்படி பாயிண்ட் பண்ணும்பொழுது இது 1/4 இன்ச்சுன்னு இருக்கு இல்லையா, இந்த 1/4 இன்ச்சை தான் நம்ம இங்கே குறிக்க போகிறோம். கரெக்டாக உங்களுக்கு இந்த பாயிண்ட்டும் நம்ம குறிக்கிற இந்த இடம் வந்து ஒரே அளவாக சரியான அளவாக இருக்கணும். இங்கே நீங்கள் குறித்த பிறகு இந்த இடத்துல ஒரு ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அந்த கோடை போடும் பொழுது தான் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக பிடிப்பீங்க. அந்த இடத்த எப்படி பிடிக்கணுன்றது தான் நிறைய பேர் வந்து ஷேப்பு நான் சரியாக தான் வைக்கிறேன், ஆனால் ரொம்பவே அழுந்தின மாதிரி வருது அப்படின்லாம் நிறைய தோழிகள் கேட்குறீங்க. இதில் என்ன அவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, ஏன்னா நான் அதை பார்க்கல இல்லையா, பார்க்காதனால அது என்னவா இருக்கும்னு ஒரு யூகத்தில் நான் இதை சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து நான் போட்ட அந்த கோடு நேராக இருக்கு இல்லையா, அதே நேரம் நான் உங்களுக்கு இந்த பக்கத்தில் அதை செஞ்சு காட்டுறேன். அதாவது ஆரம்பிப்பாங்க
நான் 1.25 இன்ச்சு தான் பிடித்தேன், அல்லது 1.5 இன்ச்சு, இன்னும் நல்லாவே 1.25 கூட வச்சு பிடிச்சேன்னு சொல்லுவாங்க. இப்படி இதை ஆரம்பிக்கும் பொழுது இங்கே ஆரம்பிச்சுட்டு அதை கத்தி மாதிரி முடிக்காமல் நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக், இப்படியே நேராக இப்படி கொண்டு போய் கூட முடிப்பாங்க. நான் நிறைய பேருடைய அளவு ப்ளவுஸில் இதை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கொண்டு போயும் முடிப்பாங்க, அல்லது இப்படி இங்கேருந்து இப்படி குழிவாக கொண்டு போய் இப்படியும் முடிப்பாங்க. நல்ல ஷார்ப்பாக தான் முடிச்சிருக்கேன், ஷார்ப்பாக தான் நான் நல்லா தைக்கிறேன், நான் நல்லா பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க செய்கிற அந்த சின்ன ஒரு மிஸ்டேக் இதெல்லாம் தான். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் இதை நீங்கள் என்ன அளவு படுத்துகிறீங்களோ அதை நீங்கள் கொஞ்சம் கூட இது இல்லாமல் நீங்கள் டேப்போ அல்லது ஒரு ஸ்கேலோ வச்சுக்கலாம். அந்த ஒரு சின்ன வேலைக்காக நீங்கள் கொஞ்சம் அசந்து விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த ஷேப்புடைய அழகு கெட்டு போயிடும். அதனால் இதை இப்படி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவில் நீங்கள் பிடிக்க போகிறீங்களோ அந்த அளவை சரியாக இந்த 4 கிளாத்தையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இந்த நாட்ச் போடும்பொழுது தான் நீங்கள் அப்படியே நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் கேட்குற அளவு கிடைக்கும். இதை நீங்கள் லைனிங் கிளாத்தோடு செய்யும் பொழுதும் அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்கேலில் போட்டுட்டு தான் இதை தைக்கணும். இப்போ நம்ம இதை ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பிற்பாடு அந்த டாட்டை பிடிக்கலாம். பிடிக்கும் பொழுது நீங்கள் இந்த நெக்கோட பக்கமாக, இது இன்னும் நெக்கோட ஃபினிஷிங் ஆகலை, ஆம் ஹோல் சைடு 2 பக்கமுமே ஃபினிஷிங் ஆகலைன்றதுனால அதை சமநிலையில் வைங்க. இந்த இடத்துல எக்ஸஸாக இருக்கிறத இங்கே விட்டுருங்க. அதாவது நம்ம மேலே நல்ல கிளாத்துக்கு மேலே, முதுகில் நல்ல கிளாத்துக்கு மேலே நல்ல கிளாத்தை வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு நாம் இந்த மாதிரி அளவு குறிச்சிருக்கோம் இல்லையா, இந்த குறிச்ச அளவை இப்படி மேலே வச்சு தான் தைப்போம். நிறைய பேர் இப்படி செய்வீங்க. ஒரே ஒரு சின்ன மாற்றம், இந்த வைக்கக்கூடிய இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்து அப்படியே கீழே கொடுத்துருங்க. கீழே கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான் அந்த ஆம் ஹோல் சைடு நீங்கள் அப்படியே சம அளவில் அதை கொடுத்துடணும். எக்ஸஸாக வரக்கூடியது இதில் கழுத்து ஃபினிஷ் ஆயாச்சு, நம்ம இன்னும் இதை ஃபினிஷ் பண்ணலை, அதனால் இப்படி வச்சு தைங்க. இப்போ இதையும் நீங்கள் மேலே ஒரு லைனிங் கிளாத்தை அப்படியே கிராஸ் பீஸ் கொடுத்து உள்ளே மடிச்சும் திருப்பலாம், இப்படியேவும் திருப்பலாம். இப்படியே நீங்கள் இந்த கிளாத்தை இப்படியே திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு லேஸை வச்சு அந்த இடத்த கனமாக்கி விட்டுடுங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஜாயின் பண்ணும் பொழுது, நீங்கள் தையல் போடும் பொழுது இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதனால தான் சில பேருடைய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் கிட்ட ஏதோ ஒரு சுருக்கம் மாதிரி இருக்கும். அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணினீங்கனாலும் நீங்கள் அதை முடிச்ச பிறகு இங்கேருந்து இருக்கக்கூடிய அந்த தையலை மட்டும் கொஞ்சமாக அதை பிரித்து விட்டுடுங்க. இது வரைக்கும் அந்த நம்ம ஷோல்டர் ஜாயின் தையல் வரைக்கும் அந்த தையலை பிரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் மாதிரி இருக்கிறது வராது. இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் காமிச்சா சரியாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிளாத்து இங்கேருந்து மேலேருந்து வருது இல்லையா, இந்த இடத்துல மட்டும் நீங்கள் அந்த தையலை விடுவிச்சிடணும். தையலை விடுவிச்சிட்டிங்கன்னா அந்த அழுத்தம் இந்த இடத்துல குறைஞ்சிடும். அந்த மேல் கிளாத்தை உங்களுக்கு அது இழுத்து பிடிக்குது இல்லையா, அந்த பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காகத்தான் நான் உங்களை இந்த தையலை, மேலே இருக்கக்கூடிய தையலை பிரித்து விட்டு இந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீயாக ஆக்கிடுங்க. ஃப்ரீயாக ஆக்கிட்டு இந்த இடத்துலலாம் நீங்கள் சிசர் கட் போட்டுட்டு இப்படி திருப்பும் பொழுது உங்களுக்கு கரெக்டான அந்த ஒரு பொசிஷன் இங்கே கிடைக்கும். இப்போ இந்த கிளாத்தை அப்படியே வச்சு படித்தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷேப்பை பிடிக்கலாம். இப்போ நீங்கள் ஷேப்பை பிடிக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு வேலையாயிடும். ஏன்னா நம்ம இந்த நாட்சஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால ஈஸியாகவே நீங்கள் அதை பிடிச்சிட முடியும். இப்போ இந்த 2 நாட்சும் ஒன்றா உங்களுக்கு நேர்கோட்டில் வரணும். உங்களுக்கு
மேல் கிளாத் எக்ஸஸாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதை நீங்கள் கழித்து எடுத்துடணும். இந்த கிளாத்தை கழிச்சிட்டு தான் நீங்கள் அதை தைச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு அளவு கிடைக்கும். இதிலேயே இன்னமும் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் இதை பிடிச்சு தைக்கும் பொழுது இந்த கிளாத் உங்களுக்கு நகராத கிளாத்துன்றதுனால ஈஸியாக நான் தைச்சி காமிச்சிட்டேன். அதே நேரம் உங்களுக்கு நகரக்கூடிய கிளாத்தாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த டாட் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த டாட் வரைக்கும் 2 கிளாத்தையும் நேராக வச்சு ஒரு முதல்ல நேர் தையல் ஒன்று அந்த டாட் வரைக்கும் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தையல் செலவாகும், நூல் செலவாகும் தான். ஆனால் உங்களுக்கு அந்த கிளாத்து நகராமல் ரொம்பவே ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு டெக்னிக்காக இது இருக்கும். இப்போ இந்த கிளாத்தை 2யும் ஒன்றோட ஒன்று பிடிச்சு தைச்சிட்டிங்க. இப்போ அந்த தையலை அப்படியே இப்படி பிடிச்சு இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய கிளாத்து நழுவாமல் இருக்கும். இப்படி வச்சுட்டு அதே மாதிரி கத்தி போல தான் நீங்கள் இந்த இடத்துல தையல் போடணும். இதையும் நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சா போதும். இந்த தையலோட அளவு 1/4 இன்ச் இருந்தால் போதும். இதே மாதிரி கத்தி போல் கொண்டு வந்து முடிச்சிருங்க. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் சைடில் இந்த கிளாத்தை இப்படி பிடிச்சி இங்கேயும் சம நிலையில் வச்சுட்டு இதை ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு அளவுக்கு கூட வச்சு பிடிச்சிக்கோங்க. எப்பவுமே நீங்கள் இந்த ஆர்ம் ஹோல் சைடில் தையல் போடும்பொழுது கட்டாயமாக 2 தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி கையெல்லாம் தூக்கும் பொழுது இந்த இடத்துல சில தையல்கள் விடுபட்டிருக்கிறத நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல நம்ம இங்கே கையையும் ஜாயின் பண்ணிட்ட பிறகு இந்த விடுபட்ட தையலை பிடிச்சு தைக்கிறது இயலாத காரியம்ன்றதுனால 2 தையலாக போடும் பொழுது அது நல்லாவே ஒரு பலமாக இருக்கும். இப்போ நம்ம முன் சைடில் உங்களுக்கு ஷேப் தைக்கிற வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னமும் உங்களுக்கு தேவையான பட்டி தைக்கிறது, கட்சோலி பட்டியும் கொக்கி ஐ பட்டி தைக்கிறதும் ப்ளவுஸோட ஃபினிஷிங்கும் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.